ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கூலி உயர்வு கோரி கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் சுமார் 1.25 லட்சம் விசைத்தறியாளர்கள் 33 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதன் மூலம் சுமார் 1000 கோடிக்கு மேல் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பல கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. இச்சூழலில் இன்று 2 மாவட்ட கலெக்டர்கள், தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் மற்றும் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சாமிநாதன், கயல்விழி ஆகியோர் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் சோமனூர் ரகங்களுக்கு 15%, பல்லடம், அவினாசி, மங்களம் உள்ளிட்ட இதர ரகங்களுக்கு 10% என்ற கூலி உயர்வு வழங்கப்பட்டது. 2022 ஒப்பந்தத்தில் இருந்து இந்த உயர்வு வழங்க ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஒப்புக்கொண்டனர். இதை ஏற்று விசைத்தறி உரிமையாளர்கள் ஸ்ட்ரைக்கை வாபஸ் பெற்றனர். கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சோமனூர், கண்ணம்பாளையம், அவனாசி, தெக்கலூர், புதுப்பாளையம், பெருமாநல்லூர் பகுதியில் இருந்த 1.25 லட்சம் விசைத்தறிகளுக்கும் நியாயமான புதிய கூலி உயர்வு வேண்டி வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னிட்டு பல கட்ட பேச்சுவார்த்தைகள் 2 மாவட்ட ஆட்சியர்கள், தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் மற்றும் மாவட்ட அமைச்சர்களிடையே நடைபெற்றது. இன்று இறுதியாக மாண்புமிகு மாவட்ட அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கைவழி அவர்கள் மற்றும் 2 மாவட்ட ஆட்சியர்கள் முன்னாடியும் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் சோமனூர் பகுதி ரகங்களுக்கு 15%, இதர ரகங்களுக்கு 10% கூலி உயர்வு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2022 ஒப்பந்தத்திலிருந்து இந்த உயர்வு எங்களுக்கு இன்றைக்கி ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதேபோல் பல்லடம் பகுதியில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் நாளை இதுக்கு உண்டான ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்கிற உத்தரவாதத்துடன் நாங்கள் இன்றைய உண்ணாவிரத போராட்டத்தையும் வேலை நிறுத்தத்தையும் வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம்.